அரசை கண்டிக்கின்றோம். மத்திய அரசு 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 திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. உச்சவியல் சட்ட மாற்றங்களை உச்சவியல் சட்ட மாற்றங்களை உச்சவியல் சட்ட மாற்றங்களை உச்சவியல் சட்ட மாற்றங்களை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு. மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு நிறுத்திடு 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 நிறுத்திடு. புதிய சட்ட புதிய சட்டம் புதிய சட்ட புதிய சட்ட அமலாக்கத்தை நிறுத்திடு அமலாக்கத்தை நிறுத்திடு. மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு நிறைவேற்று 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 நிறைவேற்று. வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று 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 நிறைவேற்று. தமிழக அரசு 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 உறுதிப்படுத்து 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 உறுதிப்படுத்து. வழக்கறிஞர் பாதுகாப்பை வழக்கறிஞர் பாதுகாப்பை வழக்கறிஞர் பாதுகாப்பை வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதிப்படுத்து வழக்கறிஞர் பாதுகாப்பை உறுதிப்படுத்து 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 உறுதிப்படுத்து. நிறைவேற்று 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 நிறைவேற்று. மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு மாநில அரசு தமிழக அரசு வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்று நிறைவேற்று நிறைவேற்று. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மத்திய அரசை ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலே வழக்கறிஞர் கௌதமன் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதேபோல் தூத்துக்குடியிலும் வழக்கறிஞர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். சமீப காலமாக வழக்கறிஞர்கள் மீது அத்துமீறல், கொலை, படுகொலை, தாக்குதல் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவேதான் நாங்கள் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை துரிதமாக அமல்படுத்த வேண்டும் என்று ஒவ்வொரு அரசாங்கத்திலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு அதற்கான ஆயத்த பணிகளை மட்டும் செய்திருக்கிறது. ஆனால் தமிழக அரசு நினைத்தால் உடனடியாக வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தி வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அதற்கான அழுத்தத்தை காட்டும் விதமாக இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நாங்கள் தொடங்குகிறோம். இதற்கு அப்புறமும் தமிழக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் எங்கள் உண்ணாவிரத போராட்டம் இன்னும் பல போராட்டங்கள் மூலமாக வலியுறுத்தி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று நாங்கள் ஆனந்தமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். நன்றி நன்றி வணக்கம். அடுத்தது போல் இந்த வழக்கறிஞர் கௌதமன் கொலைக்கு முக்கிய குற்றவாளியாக இருக்கிற அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும். உடனடியாக பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்றால் முற்றுகை போராட்டம் நாங்கள் வழக்கறிஞர் சங்கம் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு நகர்வோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். மத்திய அரசு புதிதாக கொண்டு வந்திருக்கிற அந்த 1/7/2024 அன்று அமல்படுத்த இருக்கிற இந்த 3 ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதை அவங்க வித்தியாசமாக கொண்டு வந்திருக்கிற சட்டம் நமது வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு மிகவும் வழக்கறிஞர் சமுதாயத்துக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் ஒரு கேடுபடுத்திய சட்டமாகவும் அதை மத்திய அரசு அமுல்படுத்தக்கூடாது என்று அதை தடுக்கும் விதமாக, அதை கண்டிக்கும் விதமாக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அதை உரிய முறையில் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று எங்கள் நம்பிக்கை இருக்கிறது. இதை அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்கள் போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறிக்கொள்கிறேன். தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்க தலைவர் தனசேகர் டேவிட், சேலம்